இனிய உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சந்திரமோகன். அமெரிக்க சுதந்திரம். அமெரிக்காவை கொலம்பஸ் சென்றடைந்த போது அமெரிக்கா என்ற பெரிய நிலப்பரப்பு உலகத்திற்கு தெரிய வந்தது. அங்கு பூர்வீக குடிகளான செவ்விந்தியர்கள் இருந்தார்கள். மிகப்பெரிய நிலப்பரப்பு, பூமி 40% இயற்கை வளத்தை கொண்டது. ஐரோப்பியர்கள் குடியேறினார்கள். கருப்பின ஆப்பிரிக்க அடிமைகளை விலைக்கு வாங்கி அவர்களை வைத்து விவசாயத்தை செய்து வந்தனர். இதுதான் ஆரம்பம். பிரிட்டனின் ஆட்சிக்கு கீழ் இருந்தது. தாமஸ் ஜெபர்சன் மற்றும் 20 பேர் ஒரே இடத்தில் ஒளிந்திருந்து சுதந்திர போராட்டத்திற்கான திட்டங்களை தயாரித்தார்கள். பிரிட்டனின் ஆட்சியில் இருந்து 13 காலனிகள் பிரிந்து செல்வதை நியாயப்படுத்தும் ஆவணத்தை அவர் தயாரித்தார். சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகளை வலியுறுத்திய அவர் அமெரிக்க ஸ்தாபக தந்தைகளில் ஒருவராகவும் 3வது ஜனாதிபதி ஆகவும் இருந்தார். வாழ்க்கை, சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியை தேடுதல் ஆகியவற்றை அவர் பிரகடனத்தில் வலியுறுத்தினார். அமெரிக்க புரட்சி பேனா என்று அழைக்கப்பட்டார். சட்டங்கள் என்ன சொன்னாலும் அனைத்து மக்களும் சுதந்திரத்திற்கு உரிமை உடையவர்கள் என்பதை உறுதிப்படுத்தினார். சட்டங்கள் சுதந்திரத்தை பாதுகாக்கவில்லை என்றால் சட்டங்கள் சட்டவிரோதமானவை என்று மக்கள் கிளர்ச்சி செய்யலாம் என்று அவர் அறிவித்தார். மனிதனின் மனதில் உள்ள ஒவ்வொரு கொடுங்கோன்மைக்கும் எதிராக நான் கடவுளின் பலிபீடத்தின் மீது நித்திய விரோதத்திற்கு சத்தியம் செய்துள்ளேன் என்றார். சுதந்திர பிரகடனத்தின் 50வது ஆண்டு விழாவான ஜூலை 4, 1826 அன்று காலமானார். இது ஒரு வரலாற்று தற்செயல் நிகழ்வு ஆகும். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதி. காலம் 1809 1866. உள்நாட்டு போரின் போது நாட்டை வழிநடத்தி அடிமை முறையை ஒழித்து நாட்டை பிளவுபடாமல் பாதுகாத்தவர். பதவி காலம் 1861 1865. 1865 படுகொலை செய்யப்பட்டார். இஸ்ரேல். 2000 ஆண்டுகளாக யூதர்கள் ஜெர்மனி, அமெரிக்காவில் லேவாதேவி தொழில் செய்து பணம் படைத்தவர்களாகவும் தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களாகவும் பெரிய தொழில்களை செய்து வந்தார்கள். தங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்க தீர்மானித்து நிலவங்கி உருவாக்கி லேண்ட் பேங்க், பாலஸ்தீனத்தில் நிலங்களை விலை கொடுத்து யூதர்கள் பேரில் வாங்கினார்கள். நிலத்தை கொடுக்க மறுத்த பாலஸ்தீனர்களின் நிலத்தை சுற்றியுள்ள நிலங்களை வாங்கி வற்புறுத்தி பெற்றார்கள். 1948 வரை பாலஸ்தீனம் பிரிட்டன் கட்டுப்பாட்டில் இருந்தது. 1948 மே மாதம் 14ஆம் தேதி பிரிட்டன் படை வெளியேறிய போது பிரிட்டன் ஆட்சி முடிவுக்கு வந்ததை அடுத்து முதல் பிரதமர் டேவிட் பென்குரியன் டெல் அவிட்டில் சுதந்திர இஸ்ரேல் நாட்டை அறிவித்தார். இந்த அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் பிரிவினை திட்டத்தை தொடர்ந்து பாலஸ்தீன பகுதியில் யூதர்களுக்கான தனி நாடாக உருவாக்கப்பட்டது. ஈரான் பண்டைய காலத்தில் பாரசீகம் என அழைக்கப்பட்டு கிமு 700 ஆண்டுகள் தொடங்கி தொடர்ச்சியான நாகரிக வரலாற்றை கொண்டதாகும். சபாபி வம்சம், சியா இஸ்லாம், 1979 இஸ்லாமிய புரட்சி என பல கட்டத்தை கடந்து இன்று அயதுல்லா கோமெனியால் நிறுவப்பட்ட இஸ்லாமிய குடியரசாக திகழ்கிறது. சுலபமாக துரிதமாக செயல்படும் தொலைத்தொடர்பு வசதிகள், மின்சாரம், சுகாதார வசதிகள் போன்ற பல்வேறு முன்னேற்றங்களை தொழில்நுட்ப வளர்ச்சியால் உலகிற்கு அளித்த மனிதன் உளரீதியாக எவ்வித மாற்றம் பெறாமல் கடந்த 40,000 ஆண்டுகளாக இருந்த இடத்திலேயே தேங்கி போனது ஏன்? நம்மிடம் ஒழுங்குமுறை அமைப்புகள், லட்சியங்கள், புனித நூல்கள் ஆகியவைகள் எல்லாம் இருக்கின்றன. இருப்பினும் அவைகள் நம் உள் மனதை புரட்சியை கொண்டு வரவில்லை. தன்னை மையமாக கொண்டு மிகுந்த சுயநலத்தோடு செயல்படும் ஆட்சி தலைவர்களின் நடத்தையில் புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட்டால்தான் அழிவை தடுக்க இயலும். போட்டி போட்டு அளவுக்கு மீறிய போர் தளவாடங்களை உருவாக்கியது சாதாரண மனிதர்களின் உழைப்பால் தான். போரிடும் போர் வீரர்கள் தங்களது குடும்பத்தை காப்பாற்ற தேவையான ஊதியத்திற்காகவே போர் தொழில் செய்கிறார்கள். அடுத்த உலக சமாதான புரட்சி சாமானிய மக்களால் ஏற்படும் காலம் உருவாகி வருகிறது. அடுத்த உலக சமாதான புரட்சி சாமானிய மக்களால் ஏற்படும் காலம் உருவாகி வருகிறது.
நன்றி, வணக்கம்.